தங்கமயில் உறவுகளுக்கு வணக்கம். உறவுகளே, மணி 3:20 ஆகுது. நம்ம இப்போது திண்டிவனம் போயிட்டுருக்கோம். நம்ம தங்கமயில் தோட்டத்தில் மல்லிக்கன்று வைக்க போகிறோம். அந்த பார்சல் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த பார்சல் எதுவுமே நம்மளோடது கிடையாது. இதெல்லாம் வேறு யாருக்கோ வந்திருக்கு. நம்ம அண்ணா ஜூஸ் லேண்டில் போயிட்டு டீ குடிக்க போகிறாங்க. பஸ் வர்றதுக்கு டைம் ஆகும். நம்ம ராமேஸ்வரத்தில் பிரகாஷ் நர்சரியில் தான் வாங்கியிருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி அமௌண்ட் போட்டாச்சு. இப்போது இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு மேலே மல்லிக்கன்று வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ணா அழகாக இல்லையா வீடியோவில் காட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. நமக்கு வர வேண்டிய பார்சல் இந்த பஸ்ஸில் தான் வந்திருக்கு. அண்ணா எடுக்க போகிறாங்க. இது 2ம் தான் நம்மளோட பார்சல். ஒன்று 5000 கன்று, ஒன்று 3000 கன்று. இது என்னோடய பேருக்கு தான் வந்திருக்கு. திண்டிவனத்தில் ஆரியாஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வந்தது. நம்ம பெரியம்மா இந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறாங்க. மல்லிக்கன்று பார்த்திங்களா, இதெல்லாம் ராமேஸ்வரத்துலேருந்து வந்த கன்று தான். நல்லாயிருக்கு பார்த்திங்களா. அவங்க சொல்லியிருக்காங்க நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வர்றதுனால ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும், அதனால் தொட்டியில் போட சொன்னாங்க. அதனால் பெரியம்மா சாமி கும்பிட்டுட்டு தண்ணியில் போடுறாங்க. இது 1 hour கிட்ட ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுக்கணும். அப்போ தான் அதனோட ஈரப்பதத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கும். சாமி கும்பிட்டுட்டு நம்ம இப்போது கன்று வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ணி தான் எல்லாருக்கும் தீபாரதனை காட்டுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம ஏற்கனவே குழிலாம் போட்டு வச்சுருக்கோம். தம்பி கன்று போட்டுகிட்டே போகிறான். ஒரு குழிக்கு 4 கன்று இல்லை 5 கன்று வைப்பாங்க. நம்ம கன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாள் முன்னாடியே நம்ம குழி எடுத்து ஆற விடணும். அப்போ தான் கன்று கொஞ்சம் வளமாக வரும். நம்ம தண்ணி ஊற்றாமல் நடுறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி மழை பெஞ்சுது. அந்த ஈரம் இருக்கிறதுனால நம்ம மண்ணை அப்படியே கூட்டி விடுறோம். உடனே நம்ம தண்ணி பாச போகிறோம் பின்னாடியே. அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் நட்டு வச்சுருக்கோம். நம்ம நடும்போது கண்ணோட வேர் எல்லாத்தையும் சரியாக பார்த்து வைக்கணும். முன்ன பின்ன வைக்கக்கூடாது. வெயிலில் தெரியக்கூடாது வேர். அப்போ தான் சீக்கிரமாக பச்சை பிடிக்கும், கண்ணும் பழுதில்லாமல் வரும். நல்லா மண் அமைக்கிறது நல்லது. நம்ம பாதி தான் மல்லிக்கன்று வச்சுருக்கோம், பாதிக்கும் கம்மியாக வச்சுருக்கோம். மீதி கொஞ்சம் இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ மல்லாட்டை போட்டுட்ருக்கோம். மல்லாட்டை விற்கிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம வீட்டு பர்பஸ்க்காக தான். அது எண்ணெய் ஆடி நம்ம சாப்பிட்றதுக்காக கடலை எண்ணெய். வெளியில் போயிட்டு எண்ணெய் வாங்காத அளவுக்கு நம்ம வீட்டிலே போட்டுக்கிறது நமக்கு போதுமானது. நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.